ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். ஹேர் ஃபால் ரொம்பவே இருக்குது, என்ன பண்ணாலுமே முடி கொட்டிகிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசன் நம்ம அடிக்கடி வெளியில் போகிறோம். வெளியில் போகும்போது நம்மளுக்கு டஸ்ட் எல்லாம் நம்ம ஹேர் ரூட்குள்ளே போயிட்டு அது நம்ம ஹேரை டேமேஜ் பண்ணுது. ஸோ அதுக்கு நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது இது ஏதாவது ஒரு குட்டி ஏதாவது ஹோம் ரெமடியாவது நம்ம ஹேருக்குள்ளே போட்டால் தான் கொஞ்சம் ஹேரும் ஸ்ட்ரென்த் ஆகும். நம்ம ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தாவே நம்ம முகம் அப்படியே டொயின்னு ஆகிடும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் நம்மளோட முடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சத்துக்கள் போட்டால் தான் அவங்களும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் கருக்கருன்னு வளருவாங்க, முடியும் கொட்டாமல் பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த ரூட்டுக்கு நம்ம ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு போடணும். ஸோ இன்னைக்கு நம்ம போட்டிருக்க சாப்பாடு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த சாப்பாடு இந்த முடிக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 டேஸ்க்காக தாக்கு பிடிக்கும். சூப்பரான சாப்பாடு தான் இந்த முடிக்கு நம்ம போட போகிறோம். முடியை கொட்டாமல் பார்த்துக்கும், முடியை நல்லா கருக்கருன்னு வளர வைக்கவும் பார்த்துக்கும். முடியை கிரே ஹேரை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முடியை சூப்பரான ஒரு சில்கியாக சைனியாக ஸ்ட்ரைட்டாக கொண்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சத்தான சாப்பாடு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த சாப்பாடு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்லா பவுடர் எடுத்துருக்கிறேன், அதாவது நெல்லிக்காய் பொடி எடுத்துருக்கிறேன். நீங்கள் நெல்லிக்காயாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் பவுடர் ஹேர் க்ரோத்துக்கு, ஹேரை ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரதுக்கு, கிரே ஹேரை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பவுடர், அதாவது ஹைபிஸ்கஸ் பவுடர் எடுத்துருக்கிறேன். இந்த ஹைபிஸ்கஸ் பவுடர் ஹேரை ரீக்ரோத் பண்ணுறதுக்கு, வழுக்கையில் முடி நல்லா வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வழுக்கை அப்படின்னா முடி ஆல்ரெடி இருந்து அந்த இடத்துல கொட்டின இடத்துல நல்லா ரீக்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரை ஸ்ட்ராங்காக கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வல்லாரை பவுடர் எடுத்திருக்கேன், வல்லாரை கீரை பவுடர் எடுத்திருக்கேன். இதில் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்கனால நம்ம ஹேரை டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துக்கும். ஹேரை ஸ்ட்ரைட்டாகவும் நல்ல வால்யூமாகவும் கொண்டு வரதுக்கு, ரொம்ப லாங்காக வளர வைக்கிறதுக்கு, அடர்த்தியாக கொண்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நீம் பவுடர் எடுத்திருக்கேன், அதாவது வேப்பிலை பவுடர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நேச்சுரலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய், வேப்பிலை, அந்த மாதிரி வல்லாரைக்கீரை, அந்த மாதிரி நேச்சுரலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதுலேயும் நமக்கு டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துக்கும். தலையில் ஏதாவது இச்சிங், பொறியாக இருக்குது, அரிப்பு இருக்குது, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீம் பவுடர் எடுத்துக்கலாம். இது நம்மளை ஹேர் க்ரோத்துக்கு, வேறு ஏதாவது இந்த பெயின் தொல்லை இருந்தது அப்படின்னாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா பர்பிளில் நான் வாங்கினேன். ஆன்லைன் ஷாப்பில் எல்லா இதுலேயுமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். செம்பருத்தி பவுடர் மட்டும் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மற்ற எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன், நல்ல பெரிய டீஸ்பூனில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது என்னோடய ஹேர் லென்த்துக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் பத்தாமல் கூட இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஸோ கரெக்டாக இருந்தது. அவங்க ஹேரோட வால்யூமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எல்லாமே ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு அரிசி, அதாவது சாதம் வடித்த கஞ்சி இல்லைன்னா அரிசி ஊற வச்ச தண்ணி ஏதாவது எடுத்துக்கலாம். நான் சாதம் வடித்த கஞ்சி எடுத்துருக்கிறேன். இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பவுடராக இருக்குது. அகைன் நம்ம தண்ணி ஊற்றவும் போது, அதாவது கஞ்சி ஊற்றவும் போது உடனே மிக்ஸ் ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்படி பறக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல க்ரீமியாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் நேச்சுரலாக இருந்தாலும் நீங்கள் அரைக்க போகும்போதே நீங்கள் அரிசி தண்ணியோ இல்லை சாதம் வடித்த கஞ்சியோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை மாதத்தில் 30 நாளைக்கு 2 தடவை யூஸ் பண்ணாவே உங்களுக்கு அட்டகாசமான ரிசல்ட்டு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே நீங்கள் அவ்வளோ பெரிய மாற்றத்தை கண்கூட பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே வாஷ் பண்ண அடுத்த செகண்டே நீங்கள் ஹேரோட லென்த்து, அந்த பஃப் நல்லா காமிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்ல வால்யூமாக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடியை கொட்டுறதுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த இதை நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நைட்டே நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டேன். எண்ணெய் தேய்ச்சி சிக்கு எடுத்துட்டேன். என் ஃபேஸ் ஃபுல்லாக எண்ணெயாக தான் இருக்கும், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டேன். சிக்கே இல்லை, இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னனால நான் சீப்பு வச்சு காமிக்கிறேன். சிக்கே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட்டு என்னோடய ரூட்டில் எல்லாமே தலையை முடியை நல்லா பிரித்து ரூட்டில் நல்லா நிறையாவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஹேர் பேக் ஆகிடுச்சு.
சூப்பரான ரிசல்ட்டு கொடுத்துச்சு. கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வேணும், ஹேர் லாஸ் இருக்கக்கூடாது, முடி நல்ல வால்யூமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அதாவது கொஞ்சமான முடி இருக்குது, எனக்கு வந்து பின்ன கூட பிடிக்கல, ஃப்ரீ ஹேர் விட்டால் கூட எனக்கு கொஞ்சமாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்ணை மூடிட்டு இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே வந்து ஓ மை காட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஹேர் எண்டு வரைக்குமே வந்து நல்லா நிறையாவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பிரித்து நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம முடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணுவோமோ, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா அப்ளை பண்ணி முடியை இந்த மாதிரி இழுத்து விடணும். அப்போ இழுத்து விடணும். தென் அதுக்கப்புறம் நல்லா லைட்டாக சுரண்டி விட்டு நல்லா இந்த மாதிரி பிடிச்சி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ லூஸாக நான் வந்து கொண்டை போட்டுக்கிறேன். 2 கொண்டையாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு கொண்டையாக போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் பின்னாடி புடனி வலிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 2 சைடு கொண்டை போட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போது நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஓ மை காட் சூப்பராக இருக்குது. நான் சிக்கே எடுக்கலை, இன்னும் அடிமுடி அதாவது புடனி முடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புடனிலாம் வந்து முடி காயவே இல்லை, ஜஸ்ட் அது கிளிப்பை மட்டுமே போட்டுட்டு வந்திருக்கேன். எனக்கு வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஹேர் காய வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. செம்ம ரிசல்ட்டாக இருக்குது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தனால நான் முடியை வந்து சிக்கு எடுக்காமல் கூட சீப்பு வைக்காமல் கூட வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.